பேரணி சசிகுமார் ராகுலண்ணா ரீலோட்டுனாதான் நம்பர் ஆனால் அது கூட லாபமும் இருக்கு ரீலோட் லாபம் இருக்கு மற்ற ரீலோட் இனி ஃபோன் கம்பெனியோட இருக்கட்டும் கொஞ்சம் ப்ராங்க் பண்ணி போட்டு எடுக்க ப்ராங்க் பண்ணி போட்டு சார் இதெல்லாம் 50 ரூபா காட்டும் நெட் காட்டு கம்பெனி ஓ ரீலோட்னா 6 ரூபா ஒரு காட்டு சென்றால். வணக்கம் காலையடி உறவுகளே, நாங்கள் பெரும் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கும் இந்த இவர்களை சந்திக்கிறோம். சகோதர சகோதரிகள் இவர்களை நாங்கள் சந்திக்கிறோம். காயமடைந்து தலையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி கால் கை இழுத்த நிலையில் எந்தவித தொழிலும் செய்ய முடியாமல் இருக்கின்றார் குடும்ப தந்தை. அவர் வலியால் எந்த நேரமும் துடித்து கொண்டிருக்கிறார். அருகிலே அவரது துணைவியார் அவவும் கூட காயமடைந்த நிலையில் கால் மடிக்க முடியாத நிலையிலே வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு 3 பிள்ளைகள். இவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எந்தவித உதவிகளும் இவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. நாங்கள் அவர்களிடமே கேட்கிறோம். வணக்கம் அக்கா, உங்கள் தற்போதைய நிலைமை என்ன? நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்களோட தற்போதைய நிலைமை இந்த வளவுக்குள்ள வாழை அது தென்னியல் அதுகளை வச்சுட்டு அதுகளுடைய இதுவும் மற்ற மைண்டாக கொடுப்பேன். அதை விட பிஎம் காசு 450 ரூபா வளர்த்தையும் வச்சு தான் எங்களுடைய இது போய்கொண்டு. ஆமாம், நிச்சயமாக இவர்களின் படிப்புக்காக நீங்கள் மிக துன்பங்களை அனுபவிப்பீர்கள் நினைக்கிறேன். அவர்களின் கல்விக்காக நீங்கள் எந்த அளவு தூரம் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஏன்னா இந்த குறிக்கோளே நாங்கள் படிக்கல, நாங்கள் நாட்டுக்காண்டி போய் படிக்கல. இந்த பிள்ளைகள் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேணும்னா நான் போல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். கட்டாயம் வேணும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, பிள்ளைகள் மூன்றும் படிக்க வேணும். நான் நினைக்கிறேன் நீங்களும் இயலாத நிலையில் உங்களுக்கு 2 சுமைகள் காணப்படுகிறது. ஒன்று குடும்பத்தை சுமக்க வேண்டிய நிலைமை, இன்னொன்று உங்கள் கணவர் இயலாமல் இருக்கும் பொழுது அவரை சுமக்க வேண்டிய நிலையும் காணப்படுகிறது. இவ்வளத்தையும் சமாளிப்பது என்பது மிக ஒரு கொடூரமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது நாங்கள் காலையடி இணைய உதவும் கரங்கள் உங்கள் துன்பம் அறிந்து வந்திருக்கிறோம். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? உங்கள் வாழ்வாதாரத்துக்காக எதை கேட்கிறீர்கள் அவர்களிடம்? உங்களுக்கு எது தர விருப்பம்? எங்களை கொண்டு நாங்கள் ஆடு அல்லது மாடு தான் வளர்க்குறோம். அது எதை உங்களை தர விருப்பினா தாங்க. அடுத்த புள்ள வளர்ந்துட்டு தையல் மிஷின் அவள் தந்த காலத்தை இனிமேல் பார்ப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் இப்போ அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தற்பொழுது உங்களால் இயன்ற வாழ்வாதாரம், அவர்கள் படித்து முடித்த பின் அவர்களுக்கான பொருளாதாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். நீங்கள் அவர்களை ஊக்குவிப்பதற்காக உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் என்ன? நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? எங்களுக்கு வாழ்வாதாரம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு தந்தா நல்ல மந்தமாக மற்ற இவற்றை வருத்தத்துக்கு இந்த இதுகளை கொடுத்தா இந்த 2 தான் எனக்கு முக்கியம் தேவை. மற்றதை நான் கொண்டு எழுப்பேன். இவற்றை வருத்தத்துக்கு இந்த சத்துள்ள மாவுகள் நல்ல சாப்பாடு கொடுக்க வேணும். பிள்ளைகள் படிக்க வேணும். பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கானதான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கும் கால் மடிக்காத உண்டு, மற்ற எனக்கு சுகர் கொண்டு கிழமை காட்ட சொல்லுவாங்க. எனக்கு கோயிலாக ஒரு பெரிய ஒரு வில்லங்கத்தில் கிடக்குதுங்க. இதையே விட்டுட்டு போனால் இதையே பார்க்க ஆக்கள் இல்லை. அதால் நான் இந்த கிளினிக் போகிறத குறைச்சி தான் இருக்கிறேன். வேதனை தான் ஆக வருத்தம் கொடுன்னா என்ன செய்வாங்க. இதையே விட்டுட்டு விலகில ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் இதுவரை கிடைத்திருக்கின்றன? அல்லது நீங்கள் யாராவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரையாவது நாடி இருக்கிறீர்களா? நான் எம்பி அங்கே கைதடிக்கு போனேன். நான் கடிதம் எல்லாம் கொண்டே கொடுத்தேன். நான் மெயினாக கிணத்துக்கு தான் கொடுத்தேன். பிறகு இங்கே ஆனந்தி வந்த இடத்துல அவர்கிட்டையும் அந்த கடிதங்களை கொடுத்தேன். இந்த ரவிகரன்கிட்ட வருத்தத்தை சொல்ல ஒரு முறை 2000 ரூபா காசு தந்தார். தன்னிட்ட இருந்தால் தருவேன்றவர். அது இப்போ தந்து 3-4 மாதத்துக்கு மேலே
அதை நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்போ ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு எல்லாம் போனால் எங்களை நாங்கள் இப்படி இருக்கிறோமென்று கூட ஜிஎஸ்க்கு தெரியாது. அப்படி ஒரு நிலைமை இருந்தால் போனால் நாய் போல் பாய்வினேன், அதுகளால் பெருசாக போகிறதில்லை. அப்படி இருக்குது. உறவுகளே, பெரும் சுமைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த குடும்பத்துக்கு உங்களாலான உதவிகள் என்ன? நீங்கள் இவர்கள் எதிர்பார்க்கும் ஆடு அல்லது மாடு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஏதாவது ஒன்றை உங்களால் வழங்க முடியுமா அல்லது வழங்கி வைப்பீர்களா என்ற ஏக்கம் அவர்கள் மனதிலே காணப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது புகைப்படங்களை போட்டு காசுகளை சம்பாதித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்காக இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை. எடுத்துக்கொண்டு சென்ற படங்களை இணையங்களிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இதுவரை எந்தவித உதவியும் கிடைக்கப்பெறவில்லை. எனவே அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக உங்களின் உதவிக்கரங்களை நீட்டுங்கள். காலையடி இணைய உதவிக்கரங்கள் ஊடாக. நன்றி. வணக்கம் காலையடி இணைய உறவுகளே, நாங்கள் இங்கே கேப்பாப்புலவு பகுதியிலே, இது இன்று பிரபல்யம் அடைந்திருக்கும் கேப்பாப்புலவு பகுதியிலே ஆர்ப்பாட்டம் நடக்கும் அண்மைய கிராமத்திலே நாங்கள் விரைந்தோம். இங்கே எங்கள் சகோதரி, இரு கைகளையும் இழந்த சகோதரி ஒருவரை சந்திக்கிறோம். அவர் தாயை இழந்து மற்றும் ஏனைய சகோதரர்கள் யாரும் அற்ற நிலையில் தனிமையில் வயோதிப தந்தை ஒருவருடன் பெரும் துயரங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரை சந்திக்கிறோம். அவருக்கு வாழ்வாதார தேவை இருப்பதால் அவரை இந்த காலையடி இணைய உதவுங்கரங்கள் நாடி இருக்கிறது. நாம் அவரை சந்திக்கிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்கள் நிலைமை என்ன? நீங்கள் தற்சமயம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் என்ன இதை அடைந்திருக்கிறீர்கள்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இப்போ அப்பா அப்பா போயிட்டு இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன். இப்போ நான் ஒரு அண்ணன் தான் எனக்கு வெளிநாட்டில் ஒரு ஆள் தான் 2 ஆடு வந்தது. அந்த 2 ஆடும் தான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். அதாலையும் எனக்கு அந்த வாழ்வாதாரம் இன்னும் ஒரு லாபங்கள் ஒன்றே இல்லை. அதுதான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். தற்சமயம் அது மட்டும்தான். இனி அவைகள் வளர்ந்து குட்டிகள் போட்ட பின்னர் தான் நீங்கள் அதற்குரிய பிரயோசனத்தை தேடிக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? எதிர்பார்ப்பது என்னன்னா, இப்போ என்ன ஆடுகள் வேற எதுவும் செய்ய இயலாது. இன்னும் ஆடுகள் தந்து உதவி செஞ்சா நான் ஆம், நிச்சயமாக இந்த இருக்கும் ஆட்டுடன் இவருக்கு இவாவுக்கான ஆட்டையை பெருக்கி அவர் அதனூடாக வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு எண்ணத்தையே கொண்டிருக்கிறார். ஏனெனில் தற்சமயம் இங்கு ஆட்டினூடாக நிறைய வருமானத்தை பலர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் வழி இந்த சகோதரிக்கும் ஆடுகளை வழங்குவதனூடாக அந்த வருமானத்தை அவர் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையிலேயே கேட்கிறார். நிச்சயமாக நீங்கள் எத்தனை ஆடுகளை எதிர்பார்க்கிறீர்கள்? அவ்வளவு தந்தா உங்களுக்கு நான் எனக்கு வளர்க்கல, நான் தனியாக இருக்கிறதால எனக்கு ஆட்டு கொட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் உதவி. ஆம், நிச்சயமாக ஆடுகளுக்கான கொட்டகைகளை அமைத்து அதை பராமரிப்பதற்கான தேவையும் காணப்படுகிறது. ஏனெனில் இவர் ஏனைய உதவிகள் அற்று இருப்பதால் இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு காணப்படுகிறது. எனவே அன்பு மக்களே, நாங்கள் அவரின் கருத்தை கவனத்தில் கொண்டு அவருக்கான உதவியை செய்வதற்கு முன்வருவோம். நீங்கள் எங்கள் புலம்பெயர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த உதவியை செஞ்சு உதவுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆம், நிச்சயமாக இறுதி நேரத்திலே தனது இரு கரங்களையும் இழந்து தாய் தேசத்திற்காக தனது உடல் அவயவங்களை இழந்திருக்கும் சகோதரிக்கு எம்மால் முடிந்த உதவியை மேற்கொள்வோம். காலையடி இணைய உதவுங்கரங்கள் ஊடாக. நன்றி. வணக்கம் உறவுகளே. இங்கே உடையார்காட்டு பகுதியிலே தாய் தந்தையை இழந்த சிறுமி ஒருத்தி இங்கே இருக்கிறார். அவர் தனது 75 வயது பாட்டியுடனேயே வசித்து வருகிறார். அவரின் தேவை கல்வி கற்பதற்கான தேவையாகவே காணப்படுகிறது. அவர் இனி எதிர்காலத்திலே யாரும் இல்லாத நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருக்கு நாங்கள் கல்விக்கான கொடுப்பன ஒன்று அவருக்கு தேவைப்படுகிறது. ஒரு மாதந்தோறும் ஒரு 10,000 ரூபாய் தன்னிலும் வழங்கினால் இந்த சிறுமியின் கல்வி வளர்ச்சிக்கு உதவும். ஏனெனில் ஏனைய சௌகரங்கள் எவரும் இல்லை, தாய் தந்தையர் எவரும் இல்லாமல் தனியே பாட்டியுடன் வசித்து வரும் சிறுமியை நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம் அம்மா. நீங்கள் இப்பொழுது எப்படி வசித்து வருகிறீர்கள்? யாருடன்? அம்மம்மாவுடன் இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கல்வி தரம் எப்படி? உங்கள் கல்வி நிலை எப்படி இருக்கிறது? நல்லா படிப்பீங்கள்.
இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவை என்ன? கல்விக்கான உதவி தான் உங்களுக்கு தேவை. ஆம், நிச்சயமாக எங்கள் சிறுமிக்கு எங்கள் நாட்டிலே தன் கல்வியை வளர்த்து கொண்டிருக்கும் இந்த சிறுமிக்கு உங்களாலான உதவியை வழங்குங்கள். மாதந்தோறும் ஏனும் இவருக்கான ஒரு உதவி பணத்தை வழங்கி அவரின் கல்விக்கு ஊக்குவிக்க காலியடி இணைய உதவும் கரங்களூடாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நிச்சயமாக அவரின் கல்வி அவரின் எதிர்காலத்துக்கான தேவையாக இருக்கிறது. நன்றி. ஆம், தமிழினி அவர்களை தனது பக்கத்திலே வைத்து கொண்டிருக்கும் பாட்டி அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் பாட்டி. வணக்கம். ஆம், தமிழினியை நீங்கள் எவ்வாறு வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு குடிநீர் தண்ணிக்கு தாங்க பெரிய கரைச்சி கிணறு இல்லாதபடிக்கு ஒரு துளா கிணறு சரி இருந்தாலும் நாங்கள் பாவிச்சிடுவோம். இல்லாட்டி ஒவ்வொரு வீடுகளுக்காக ஒரு நாளைக்கு போகணும் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் அந்த வசதி சரியான கஷ்டங்க எனக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எனக்கு தண்ணி இல்லாத வசதி. அப்போ வருமானம் நீங்கள் நாளாந்தம் சாப்பிடுவதற்காக எவ்வளவு சிரமப்படுறீர்கள்? அதற்கான வருமானத்தை எப்படி பெறுகிறீர்கள்? எனக்கு அந்த உதவி காசு கொடுப்பாங்க 2000 ரூபா காசு. அதை வச்சு சமாளிக்கிறது. எங்கிட்ட ப்ரைவேட்டில் வேலை எடுத்தால் முள்ள போயிட்டு வேலை செய்கிறது ஒரு நாள் 2 நாள் வேலையை. பிள்ளைய படிக்க வைக்கதானுங்கள வேணும். எப்படி சரி கஷ்டப்பட்டு சரி படிக்க வைக்கணும்னு தான் அப்படி செய்து படிக்க வைக்கிறது. எப்படி பேத்தி படிப்பாவாங்களா? நல்லா படிப்பாங்க. பிள்ளையாக தான் வருவா. பையனை முதலாம் பிள்ளையாக தான் வரும். முதலாம் பிள்ளையாக வருவா. அதில் அப்போ உங்களுக்கு சந்தோஷம்? எனக்கு சந்தோஷம் தானுங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 80 வயசுங்க. இப்போ 80 வயசு கடந்துட்டுது. 80 வயசு கடந்தால் இனி தமிழினியை பார்க்குறது இனி ஒரு சிரமமான வேலை தானே? இப்படியும் பார்க்கத்தானுங்களே வேணும். நான் பார்க்காட்டி வேற யாருங்க பார்க்குறது? ஏதோ கஷ்டப்பட்டு தெய்வங்க எனக்கு துணை இருக்குது. கொஞ்சம் ஊக்கத்தை பிள்ளைன்னா கொடுக்குது. அந்த இதில் நான் பிள்ளைய வளர்க்குறேன். நிச்சயமாக நான் வளர்ப்பேங்க அந்த பிள்ளைய. ஆமாம், தமிழினி உங்கள் நிலப்பாடு என்ன? நீங்கள் எப்படி உங்களை பாட்டி கவனித்து வருகிறார்? அப்பமா வேலைக்கு போவாங்க. ஒரு நாள் 2 நாள் வேலைக்கு மாதம் அம்மா 2000 உதவி காசு கொடுக்குறது. அதை வச்சு தான் படிப்பிக்கிறாங்க. அதை வச்சு தான் உங்களை படிப்பிக்கிறான். அப்போ உணவுகள் அதற்கெல்லாம் இப்படி என்ன செய்து கொண்டிருக்கு? அந்த காசில் தான். ஆனாலும் நிறையான உணவை சாப்பிட முடியாது. அப்படியே எப்படியான உணவு அம்மா தயாரித்து தருது? சோறு ரொட்டி செஞ்சு தரவா. ஆம், உங்களை பொறுப்பேற்றிருக்கிறார் சிவநாதன் சின்னத்தம்பி அவர்கள். அவர் நோர்வேயிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நீங்கள் திருமணம் செய்யும் வரை உங்களுக்கான படிப்பை கல்வியை பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் தனது பிள்ளை போல் உங்களை பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆம், திரு சிவநாதன் சின்னத்தம்பி அவர்கள், அவரின் குடும்பம், அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு நன்றி. நன்றி. ஆம், நிச்சயமாக அவர் மாதாந்தம் உங்களுக்கான உதவி பணத்தை கல்வி கற்பதற்கான உங்களுக்கான உதவி பணத்தை வைப்பிலிட்டு உங்களுக்கான கல்வியை அவர் ஊக்குவித்திருக்கிறார். அவர் நீங்கள் திருமணம் ஆகும் வரை உங்களுக்கான சேவையை செய்வதாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இந்த புலம்பெயர் உறவுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் உங்களுக்கான கல்வி உபகரணங்கள் மற்றும் உணவுக்கான பொருட்கள், துவிச்சக்கர வண்டி என்பனவற்றையும் வழங்கியிருக்கிறார். இனி உங்கள் கல்வி மேலோங்க வேண்டும். நன்றி அம்மா. நிச்சயமாக காலியடி இணைய உதவுங்கரங்கள் இதுவரை நீண்ட கிட்டத்தட்ட 8 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான உதவிகளை வழங்கியிருக்கிறது. அதே போன்று இன்று உடையார்கட்டு பகுதியிலே தமிழினியை இவர், அதாவது சிவானந்தம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழினியின் எதிர்கால நலனை கருத்திற்கொண்டு அவருக்கான கல்வியை வழங்குவதற்கு அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆம் தமிழினி, நீங்கள் பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான கட்டணங்களை செலுத்துகிறீர்களா அல்லது எப்படி நீங்கள் செல்கிறீர்கள்? செலுத்தி வருகிறீர்களா? அதற்கான பணம் எவ்வாறு உங்களுக்கு வருகிறது? கட்டுறது. நிச்சயமாக வயதான பாட்டியுடன் வாழ்ந்து வரும் உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் இங்கே படத்திலே கண்டிருக்கும் மாமா அவர்கள் நிச்சயமாக உங்களை பொறுப்பேற்றதன் ஊடாக உங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை வழங்கி இருக்கிறார். அப்படித்தானே?
சரி, நீங்கள் இனி உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கல்வியை திறம்பட கொண்டு செல்ல வேண்டும் என்றது அவரது விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். நிச்சயமாக. நன்றி புலம்பெயர் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இன்று பாலசுப்ரமணியம் புஷ்பராணி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு நாள். அவரின் நினைவாக அவரது பிள்ளைகள், அதாவது காலையடி இணைய உதவுங்கரங்களின் இயக்குனர் திரு தம்மண்ணா அவர்கள், அவரது சகோதரர்கள் இணைந்து இந்த உதவியை வழங்கியிருக்கிறார்கள். இங்கே போரினாலே பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த குடும்ப உறவுகளுக்கு அவர்களுக்கான இந்த உணவு வகையான பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அரிசி, மா, சீனி, பருப்பு, புளி, உப்புக்கள் போன்ற அனைத்து பொருட்களும் இங்கே வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10 நாட்களுக்கு தேவையான உணவுகளை அவர் இங்கே வழங்கி இருக்கிறார். அவரது தாயார் நினைவாக, அதாவது பாலசுப்ரமணியம் புஷ்பராணி அவர்கள் நினைவாக அவரது பிள்ளைகள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இதே நேரத்தில் இந்த உதவிகள் செய்த இதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளில் இருவரை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் 1ஆம் ஆண்டு 2018 1ஆம் மாதம் 20ஆம் தேதி இன்று எங்கள் கட்டக்காடு கிராமத்தில் உள்ள கஷ்ட நிலையில் உள்ளவர்களுக்கு இப்படி அவர்களுடைய நினைவாக அவர்களுக்கு இந்த நினைவு அஞ்சலி செய்ய 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்காக உணவுப் பொருட்களை வழங்கியதற்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் ஏனையவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவோம். வணக்கம். நன்றி. வணக்கம் புலம்பெயர் உறவுகளே. காலையடியின் 7ஆம் ஆண்டு நிறைவை பூர்த்தியை முன்னிட்டு இங்கே மூளாய் வேரம் பகுதியிலே தம் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தினருக்கு எங்கள் காலையடி இணைய உதவுங்கரங்கள் அவர்களுக்கான தற்காலிகமாக இப்பொழுது உணவு மற்றும் உடை சம்பந்தமான பொருட்களை வழங்கி இருக்கிறது. காலையடி இணைய உதவுங்கரங்கள் தனது 7ஆம் ஆண்டு நிறைவு பூர்த்தியை முன்னிட்டு இது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நிதி உதவியை வழங்கியிருக்கிறார். சுவிஸிலிருந்து யசோதா அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ரூபாய் 25,000 இங்கு வழங்கி அந்த பணம் இப்பொழுது இவர்களுக்கான ஒரு உதவியாக வந்திருக்கிறது. இதற்கான தொடர்பாடலை எங்களுக்கு வேர்ல்ட் விஷன் நிறுவனம் ஊடாக பணியாற்றும் பணியாளர் எங்களுக்கு அதனை தந்திருக்கிறார். அது உண்மையாகவே சிறந்த ஒரு பாராட்டக்கூடிய விடயம் அவர்களின் வாழ்வாதாரத்தை. ஏனெனில் இந்த குடும்ப தலைவன் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்வதால் இவர்களின் குழந்தைகள் இரண்டும் மிக கொடிய நிலையை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் படிப்பதற்கு வாழ்வதற்கான போசாக்கான உணவுகள் ஏதும் இல்லாத நிலையிலே காணப்படுகிறார்கள். அவர்கள் இருப்பதற்கு வீடின்றி, நிரந்தரமான நல்ல வீடின்றியே ஓட்டை குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு தற்காலிகமான கொட்டகை ஒன்றும் அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த குடும்பத்திற்கான உதவியை, அந்த தொடர்பாடலை ஏற்படுத்தி தந்த வேர்ல்ட் விஷன் பணியாளர் திரு பெஞ்சஸ் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நிச்சயமாக இந்த குடும்பத்தை தெரிவு செய்ததற்கு, ஏனெனில் பல குடும்பங்கள் இவ்வாறான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை தெரிவு செய்து இந்த தொடர்பாடலை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்த குடும்பம் தொடர்பான உங்கள் நிலைப்பாடு? நிச்சயமாக இந்த வீட்டை நாங்கள் கடந்த மாதம் வேர்ல்ட் விஷன் குழுவினராக நாங்கள் இந்த கிராமத்திலே வீடுகள் தரிசிப்பு செய்திருந்தோம். அதன் அடிப்படையிலே மிகவும் மிகவும் வறுமை கோட்டுக்குள் வாழுகின்ற இந்த குடும்பம் ஒரு உதவி தேவைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது வேர்ல்ட் விஷனாலே நாங்கள் அவர்களுக்குரிய கோழிக்கூடு மற்றும் மலசலகூட வசதிகளை செய்திருக்கிறோம். இருப்பினும் அவர்களுக்கு இவ்வாறான உதவிகளை எப்படி நாங்கள் கொடுக்கலாம் என்கின்ற அந்த சிந்தனை தேடலிலே எங்களிடம் நிறைவாக கிடைத்தது உதவும் கரங்கள் அந்த குழுவினர். அவர்களுக்கு நாங்கள் உண்மையாகவே வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் சார்பில் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இது ஒரு மனிதநேய பணி. யாரும் தங்களை பெருமைப்படுத்துவதற்காக செய்த ஒரு சேவை அல்ல, ஒரு மனிதநேய பணி. இதற்கு பின்னால் உள்ளவர்கள், இதற்காக உதவி செய்தவர்கள், தொடர்பை ஏற்படுத்தியவர்கள் எல்லோருக்கும் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்வதோடு, நான் நினைக்கின்றேன் இந்த உதவி இந்த பிள்ளைகளினுடைய ஒரு நலநோக்கு, வெல்பீயிங்க்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக தங்களால் முடிந்தால் இவர்களுக்கான ஒரு தற்காலிகமான ஒரு கொட்டகையை அமைத்து நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் சார்பிலே உதவும் கரங்கள், அதற்கு பின்பாக நிற்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் காலையடி இணைய உறவுகளே. இன்று மந்துவில் புதுக்குடியிருப்பு பகுதியிலே வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் எப்சிபா குடும்பத்தினருக்கு இன்று
கபில் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களால் வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த வாழ்வாதார உதவியில் அவர்களுக்கான குளிர்பானம் மற்றும் தேநீர் சாலை என்பன இயங்கக்கூடிய அளவிலே இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வாதாரத்தின் ஊடாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்களின் கோரிக்கையை அடுத்து இது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய இந்த தேநீர் சாலை மற்றும் குளிர்பான சாலையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கயந்திரன் அண்ணன் அவர்கள் இங்கே திறந்து வைக்கிறார். நிச்சயமாக காலியடி இணைய உதவுங்கரங்கள் கபில் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கப்பட்ட நிதியின் ஊடாக இந்த நிலையம் என்று இந்த சாலை இன்று திறந்து வைக்கப்படுகிறது. நோர்வே ஒஸ்லோவில் இருக்கும் கபில் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கப்பட்ட வாழ்வாதார உதவியாக இந்த குளிர்பானம் மற்றும் தேநீர் சாலை இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மிகவும் சந்தோஷமான விடயம். எப்சிபா அவர்களின் குடும்பத்தின் வாழ்தரத்தை முன்னேற்றும் வகையிலே இந்த நிலையம் திறந்து வைக்கப்படுகிறது. காலியடி இணைய உதவும் கரங்களால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கயந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மந்துவில் புதுக்குடியிருப்பு பகுதியில் இன்று குளிர்பானம் மற்றும் தேநீர் சாலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை திறந்து வைத்திருக்கிறார் கௌரவ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கயந்திரன் அண்ணன் அவர்கள். அவர் இங்கே வந்து இதை திறந்ததற்கு நாங்கள் காலியடியின் இணையம் உதவுங்கரங்களூடாக நன்றியை தெரிவிப்பதுடன் கயந்திரன் அவர்களே, இந்த காலியடியின் இணைய உதவுங்கரங்களின் இந்த உதவிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்கள். காலியடி உதவுங்கரங்கள் அமைப்பானது நீண்ட காலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் கணவனை இழந்த குடும்ப பெண்கள் மற்றும் போரால் அங்கவீனம் அடைந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு உதவிகளை புரிந்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் இருக்கின்ற ஒரு முன்னாள் போராளியினுடைய மனைவி எப்சிபா அவர்களுக்கு வாழ்வாதார உதவியாக ஒரு தேநீர் சாலை மற்றும் குளிர்பானங்களை விற்பனை செய்வதற்கான ஒரு கடை ஒன்றை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த உதவி அந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு உதவி. உதவுவதற்கு யாருமில்லாத ஒரு நிலைமையில் போருக்கு பின்னர் 8 ஆண்டுகள் கடந்த ஒரு மிகவும் நெருக்கடியாக வாழ்ந்து வந்த அந்த குடும்பத்திற்கு இந்த அமைப்பினால் வழங்கப்பட்ட உதவி அவருக்கும் அவருடைய பிள்ளைக்கும் அவரோடு தங்கியிருக்கின்ற அவருடைய தாய் மற்றும் தந்தையர்களுக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் வாழ எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. வணக்கம் காலியடி உறவுகளே. நோர்வே காலியடி இணைய உதவும் கரங்கள் ஊடாக காலியடியின் இணைய இயக்குனர் திரு தம்பன் அவர்கள் இன்று மேஜர் பசிலண்ணாவின் தாயாரை சந்தித்து அவர்களுக்கான உணவு வகைகள், சத்துள்ள மாக்கள் மற்றும் பணம் என்பவற்றை வழங்கியிருக்கிறார். அவர் நோர்வேயில் இருந்து அனுப்பிய பணத்தின் ஊடாக பசிலண்ணாவின் தாயாருக்கான
இந்த உணவு வகைகள் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நீண்ட காலமாக எதுவித உதவிகளும் மற்று பெருங்கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து வரும் பசிலண்ணாவின் தாயாருக்கு இந்த நாளிலே உதவி செய்வதில் அல்லது அவருக்கான இந்த அன்பளிப்பை வழங்கி கௌரவிப்பதில் காலேடி இணைய உதவுங்கரங்கள் பெருமை கொள்கிறது. வணக்கம் அம்மா. நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையை கொண்டு போறீங்க? இப்ப உறவுகளே, நீண்ட காலமாக மிகவும் நம்மால் விரும்பத்தக்க கூடிய ஒரு மண் குடிசையிலே கிட்டத்தட்ட 17 வருடங்களாக இந்த மண் குடிசை இங்கு இருப்பதாக பசிலண்ணாவின் தாயார் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை, மண்குடிசை வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, அவர் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அவருக்கான பூரண ஆயுள் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் சுகையினமற்ற பிள்ளைகளுடன், திருமணமாகாத பிள்ளைகளுடன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களின் எதிர்காலம் எப்படி போக போதோ தெரியவில்லை. அம்மா, இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுடன் எப்படி இருக்கிறீர்கள்? அவர்கள் சுயநமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை எப்படி நீங்கள் கொண்டு நடத்துகிறீர்கள்? இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை நடாத்தி கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அன்புறவுகளை, நீங்கள் முடிந்தவர்கள் எங்கள் தாயாருக்கு உதவலாம். ஏனெனில் அவர் மிகவும் வறுமையான நிலையிலே கடைசி காலத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் மேஜர் பசிலன் அவர்களை நன்கு தெரியும். கடந்த காலத்தில் இந்திய இராணுவ நடவடிக்கையின் போது தமிழீழ தேசிய தலைவர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து பாதுகாத்து வன்னி மண்ணுக்கு கொண்டு வந்து பாதுகாத்த பெருமை திரு பசிலன் அண்ணாவியை சாரும். எனவே ஒரு போராட்டத்தின் உந்து சக்தியாக, பாதுகாவலனாக விளங்கிய எமது மாவீரரின் தாய் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் காலேடி இணைய உதவுங்கரங்கள் இன்றைய நாளில் தன்னால் முடிந்தவற்றை செய்திருக்கிறது. அதை வழங்கியிருக்கிறார் காலேடியின் ஸ்தாபகர் திரு தம்பன் அவர்கள். நன்றி உறவுகளை, உங்களால் முடிந்த உதவிகளை தாயாருக்கு வழங்கி உதவுங்கள். வணக்கம். காலேடி இணைய தாயக உறவுகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் செயல் திட்டத்தின் கீழ் இக்குடும்பத்திற்கு இந்த பிள்ளையினுடைய சுகையினத்தை கருத்திலே கொண்டு இந்த பிள்ளையினுடைய மருத்துவ செலவுக்காக இவர்கள் மூலமாக பண உதவி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று அந்த பணமானது வங்கி புத்தகத்திலே வைப்பிடப்பட்டு இந்த குடும்பத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த பிள்ளையினுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு பிள்ளைக்கான மாப்பாலும் நேற்றைய நாளிலே வாங்கி கொடுக்கப்பட்டது. இந்த குடும்பத்தினுடைய வறுமை நிலையை கருத்திலே கொண்டு இவ்வாறான உதவிகள் தாயக உறவுகளின் மூலமாக இந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சலாக்கியமாக நாங்கள் கருதலாம். அந்த உதவியை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுக்கு இந்த புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த உதவியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தம்பன் அண்ணா அவர்களுக்கும் அவர் சார்ந்த அந்த குழுவினருக்கும் காலேடி நெட் உதவும் கரங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் ஊடாக இந்த உதவியை நீங்கள் செய்ததற்கும், எங்களுடைய சிபாரிசின்படி இந்த உதவியை செய்ததற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்த இந்த உதவி இந்த பிள்ளையினுடைய உயிர் காக்கும் ஒரு உதவியாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.